காங்கிரஸ் கட்சி 232 என்று வெற்றி கோட்டுக்கு மிக அருகில் ஒரு நெருங்கிய சூழ்நிலையில் இன்னும் சிறிது சிறப்பாக ஒருங்கிணைந்து பணியாற்றியிருந்தால் அந்த வெற்றி கோட்டை எட்டி இருக்க முடியுமோ? எந்த இடத்தில் அந்த தொய்வு ஏற்பட்டதா நீங்கள் கருதுங்க சார்? இந்தியா கூட்டணியின் அந்த பரப்புரை மற்றும் தேர்தல் வியூகம் பிரச்சாரத்தில். அதாவது இந்த தேர்தல் எந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கொண்டன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வெற்றி சாதாரண வெற்றி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது முழுக்க முழுக்க ஒரு நடுநிலை தவறிய ஒரு தேர்தல் ஆணையம். தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி நடத்தப்பட்டது என்று நீங்கள் பார்த்தால் எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த தேசத்தினுடைய பிரதமரே தலைமையேற்று இந்த நாட்டினுடைய 130 கோடி வாக்காளர் மேல் கட்டவிழ்த்து விட்டார் என்பதெல்லாம் தெரியும். ஒரு சிறுபான்மை மக்களை தேசத்தினுடைய விரோதிகளாக சித்தரித்து தேசத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சிறு நகரத்திலும் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு ஏதோ இந்த தேசத்திலே இருக்கின்ற இஸ்லாமியர்களும் மத சிறுபான்மையினரும் இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய குல எதிரிகள் என்பதை போல இந்த நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சருமே தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டதை நாம் பார்த்தோம். ஒரு பிரதான எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய அவருடைய வங்கி கணக்கை தேர்தல் காலங்களிலே முழுமையாக முடக்கிய வரலாறு உலகத்திலே எந்த ஜனநாயக நாட்டிலும் நடந்ததாக சரித்திரத்தில் நடந்தது. 2 முதலமைச்சர்களை கைது செய்து உள்ளே வைத்தார்கள். பல மாநிலங்களிலே கட்சிக்கும் ஆட்சிக்கும் தேவைப்படுகின்ற முக்கியமான முதலமைச்சர்களை எந்த விதமான விசாரணையுமின்றி ஒரு வழக்கை மட்டும் போட்டு ஆண்டு கணக்கில் உள்ளே வைத்திருந்த கொடுமையும் இந்த தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் தான் நடந்தது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நீதிமன்றங்கள் பல நேரங்களிலே செயலிழந்து கண்டும் காணாதது போலும் இருந்ததையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேசத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள், மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான்கள், மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கால்வருடி ஊடகங்களாக மாறி தேசத்திலே எந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பக்கூடாதோ, எத்தகைய பொய்ச் செய்திகளை மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடாதோ, எத்தகைய புனைந்து சொல்லப்பட்ட பலவிதமான சதிகளை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விடக்கூடாதோ அவற்றையெல்லாம் மோடி அரசனுடைய ஆதரவால், பாஜகவினுடைய தயவால் இந்தியா முழுவதும் கட்டவிழ்த்து விட்ட ஒரு பெரிய சரித்திரம் இந்த தேர்தலுக்கு பின்னாலே நடந்தது. இவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஒரு வருமான வரித்துறை, ஒரு சிபிஐ, ஒரு வருவாய் புலனாய்வுத்துறை எந்த நேரத்திலே இரவுகளிலே கதவை தட்டுவார்கள் என்று ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவருடைய குடும்பங்களும் பயந்து இரவு முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய காலம். ஒரு நியாயமான தேர்தல் பிரச்சாரத்தை உறுதி செய்ய முடியாத ஒரு தேர்தல் ஆணையம். இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கொண்டன. அதே நேரத்தில் பாஜகவிடம் அளவு கடந்த நிதி வசதி, எண்ணி பார்க்க முடியாத பெரும் நிதி தொகை அவர்கள் தேர்தல் நன்கொடை என்கிற பெயரிலே வரைமுறையில்லாமல் வசூலித்து அவற்றை தங்கள் விருப்பம் போலெல்லாம் செலவிட்ட ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். ஆனால் எதிர்கட்சிகளுக்கு சாதாரண அன்றாட நடைமுறை தேவைகளுக்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலையிலே பல அரசியல் கட்சிகள் அடிப்படையான விளம்பரங்களை கூட செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் இந்த தேர்தலை கையாண்டார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய வெற்றியை பார்த்தால்தான் இந்த வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் வருந்தி இருப்பார்கள், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த வெற்றி உண்மையிலேயே போற்றப்படக்கூடிய வெற்றி. நீங்கள் சொல்வதை போல இன்னும் ஒரு 25 இடங்களை பெற்றிருந்தால் இந்த நாட்டில் இன்றைய தினம் ஆட்சி அதிகாரமே இன்றைக்கு இந்தியா கூட்டணி கையில இருந்திருக்கும். ஆனால் அதை போன்ற சூழ்நிலை வராமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இருந்த போதிலும் கூட இந்த மோடி என்ற ஒரு தனி மனிதருடைய ஒரு ஆணவமான அரசையும், தட்டி கேட்க முடியாத அதிகார துரைத்தனத்தையும், ஏனென்று கேட்கவே முடியாத ஒரு ஜனநாயக நாட்டிலே இருந்த அசாதாரண சூழ்நிலையையும் இந்த தேர்தல் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மோடி அவர்களை பாராளுமன்றத்திற்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் கட்டுப்பட்டவர் என்கிற சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருப்பதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி.